சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போஸ கையும் களவுமா மலரு பார்த்தா சிக்க வச்சிடறாங்க. ராஜாங்க வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட 2 டாக்குமெண்ட் எங்க அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்கல. தமிழ்ச்செல்வி என்ன சொல்றதுனே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கவும், சொல்லு தமிழ்ச்செல்வி சொல்லு, 2 டாக்குமெண்ட் எங்க? உன்கிட்ட அன்னைக்கு 2 டாக்குமெண்ட்டும் முக்கியமான டாக்குமெண்ட்னு சொல்லி தானே கொடுத்தேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு போன் வந்திருக்கு. அதுல அந்த 2 டாக்குமெண்ட்டும் வேற ஒரு கைக்கு மாறி இருக்கு. அதுல முக்கியமான சில விஷயம்லாம் இருக்கு. அந்த விஷயம்லாம் வெளியில வந்துச்சுன்னா என்னுடைய பதவிக்கே மிகப்பெரிய ஆபத்து. ஒரு 2 ஃபைலை உன்னால பாதுகாக்க முடியலையா? உன்னை நான் லாக்கர்ல தான் நான் வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ் பார்த்தா 2 ஃபைலும் வெளியே போயிருச்சா? இல்ல மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல வரையில வேகமா பார்த்தா மலர் வராங்க. ஐயா நான் உங்ககிட்ட சொல்றேன் அந்த ஃபைலை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லையில இங்க போஸ், சித்ரா, ஈஸ்வரி 3 பேரும் திருன்னு பாக்குறாங்க. இவன் என்னத்த சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி நினைக்கையில, ஏய் நீ என்ன சொல்ல போற போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இல்லத்த நான் அந்த ஃபைலை பத்தி எனக்கு தெரியும் மாமா, அந்த ஃபைலை பத்தி நான் சொல்றேன் மாமா. அதை விட ஆதாரபூர்வமா என் கையில இருக்க ஒரு வீடியோ, இந்த வீடியோவை பாருங்க. அந்த ஃபைலை யார் எடுத்தா, யார் எடுத்து எங்க போய் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் பார்த்தா கையில ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதுல பார்த்தா அவுட் ஹவுஸ்ல போஸ், ஈஸ்வரி, சித்ரா 3 பேரும் ஃபைல் எடுக்கிறதும் அதுல இருக்கிற டாக்குமெண்ட் பணத்தெல்லாம் எடுத்து பார்த்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறதும் வீடியோவா இருக்கு. இதை பார்த்துட்டு ராஜாங்கம் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாரு. வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டு, ஈஸ்வரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், இவ என்னத்தை காட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா அந்த வீடியோ வாங்கி பார்க்கவும், இதுல இந்த 3 பேரும் ஃபைலையும் பணத்தை எடுக்கிறதையும் அந்த வீடியோல இருக்கு. இதை பார்த்தது ஈஸ்வரிக்கு பார்த்தா தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது. இந்த வீடியோ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுல இருந்துகிட்டு இம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க. இத சன்னாசி பார்த்துட்டு, ஈஸ்வரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கண்ணத்துல பார்த்தா பலார்னு ஒரு அற விடுறாரு. ஆத்தாளும் மயனும் சேர்ந்துகிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அண்ணனுடைய பதவிக்கு எம்புட்டு பெரிய ஆபத்து வரும் தெரியுமா? இதனால உண்ட வீட்டுக்கே 2 பண்ணி வச்சிருக்க. நீ சொல்லு, யார்கிட்ட போய் அந்த ஃபைலை கொடுத்த? யாரு உனைய அந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி ஈஸ்வரி கண்ணத்துல சும்மா சப்பு 4 அறவிடவும் வேகமா போஸும் சித்ராவும் வந்து தடுக்கவும், அப்பா அப்பா அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் போஸும் தடுக்கிறாங்க. தள்ளுடா, நீயும் தானே இந்த கூட்டுக்கலவாணி வேலை பார்த்திருக்க, சொல்லுங்க 3 பேரும் சேர்ந்து தானே இந்த வேலையை பார்த்திருக்கீங்க, சொல்லுடி சொல்லு, யாருக்கிட்ட இந்த ஃபைலை கொடுத்த? யாரு உன்னை இந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொன்னா சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி அடிக்கையில அப்பதான் பார்த்த ராஜாங்கம் சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இல்லனே இவளெல்லாம் அடிச்சே கொன்னே ஆகணும், எம்பிட்டு பெரிய வேலை பார்த்திருக்கான்னு பாருங்க. நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல இந்த 2 ஃபைலு முக்கியமான ஃபைலு, அரசியல் கட்சி விஷயமா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் வெளியே போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து, அது உங்களுடைய பதவிக்கு எம்பிட்டு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இவளுக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு பாருங்க. பத்தாவதுக்கு இதை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தொலைஞ்சாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லையில அப்பதான் ராஜாங்க சொல்றாரு, சன்னாசி எதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தமிழ்ச்செல்வி 2 டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க மாமா 2 டாக்குமெண்ட். அது 2ம் உண்மையான டாக்குமெண்ட் கிடையாது. அது இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போலி டாக்குமெண்ட். பத்தாவதுக்கு அதெல்லாம் உண்மையான பணம் கிடையாது, அது எல்லாமே டூப்ளிகேட் பணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லையில, என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்கிட்ட பார்த்தா ராஜாங்க கேட்கிறாரு, ஆமா மாமா இங்க இருக்கிறது எல்லாமே தான் ஒரிஜினல், மற்றபடி அங்க இருக்கிறது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, அதுக்கு எல்லாம் ஒரிஜினல் மாதிரி, அது எல்லாமே டூப்ளிகேட் மாமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லையில ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. இவளை இப்படியே சும்மா விடக்கூடாது, இவ இப்பயே மாசமா இல்லைன்னு எல்லாரும் முன்னாடி இவ வயிற்றுல இருக்கிற துணிமூட்டையை அவுத்து நிரூபிச்சு இவளை அசிங்கப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பார்த்தா கொதிச்சு போய் கிடக்குங்க ஈஸ்வரி. வேகமா தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து தமிழ்ச்செல்வியோட முந்தானையை பிடிச்சிங்க ஈஸ்வரி பிடிச்சி இழுக்கையில பார்த்தா தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்கிற துணிமூட்டை பார்த்தா விழுகவே இல்லை, வயிற்றுல துணிமூட்டையும் பார்த்தா இல்ல. என்ன இவ்வளவு பிடிச்சி இழுக்கிற வயிற்றுல துணிமுட்டையை காணா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தேடவு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவோ, என்ன சின்னமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஈஸ்வரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்துல இருந்து எல்லாரும் கேட்கறாங்க. இல்ல மாமா இவ நம்ம குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்துக்கிட்டு இருக்கா, இவ உண்மையிலேயே மாசமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லல, சின்னமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ண வேலையெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னதுமே இப்ப தமிழ்ச்செல்வி மேல பழிய தூக்கி போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கிறாரு.